ஆஸ்திரேலியா, இந்தியா, அதே போன்று ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய 5 அணிகள் தான் 100% சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த பாபா தமிழ் சொல்லக்கூடிய இந்த சேனலை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு சின்னதொரு சப்போர்ட் தாங்க. அதே போல் பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய ஒவ்வொரு போட்டிகளின் பிற்பாடு அதே போன்று உலகக்கிண்ணத்தினுடைய சுவாரஸ்யமான தகவல்களை தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதாவது உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியிலே இதுவரைக்கும் முடிந்திருக்கின்ற போட்டிகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதுவரைக்கும் முடிந்திருக்கின்ற போட்டிகளில் எந்தெந்த அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள், அதே போன்று எந்தெந்த அணிக்கு சூப்பர் 8 சுற்றுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். அதாவது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதுவரைக்கும் இடம்பெற்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டிகளில், அதாவது நடப்பு உலகக்கிண்ண கிரிக்கெட் சுற்று போட்டியில் மொத்தமாக 5 அணிகள் மாத்திரமே 100% சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள். எந்தெந்த அந்த 5 அணிகள் என்று பார்த்தோம் சொன்னால், முதலாவதாக இந்தியா, அதே போன்று ஆஸ்திரேலியா அணியினர், அதே போன்று மேற்கிந்திய தீவுகள் அணியினர், அதே போன்று ஆப்கானிஸ்தான் அணியினர், அதே போன்று தென்னாப்பிரிக்கா அணியினர் ஆகிய இந்த 5 அணிகள் மாத்திரம் தற்பொழுது வரைக்கும் முடிந்திருக்கின்ற போட்டிகளை பொறுத்த வகையிலே சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய 5 அணிகள். மிகுதமாக இருக்கக்கூடிய USA, அதே போன்று பாகிஸ்தான், கனடா, அயர்லாந்து, அதே போன்று இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, பங்களாதேஷ், நெதர்லாந்து, நேபாள் ஆகிய இந்த அணிகள் இன்னும் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய நிலையிலே தான் இருக்கின்றது. அதாவது இந்தியா, அதே போன்று USA, பாகிஸ்தான், அதே போன்று அயர்லாந்து ஆகிய அணிகள் இருக்கின்ற இந்த குழுவை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இந்த குரூப்பை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், இந்த குரூப்பிலே 2 அணிக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. USA, அதே போன்று பாகிஸ்தான் ஆகிய இந்த 2 அணிக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதில் அமெரிக்கா, அதாவது இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்ற அமெரிக்கா அயர்லாந்து அணிகளான போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறுகின்றதோ, அயர்லாந்து வெற்றி பெறுமாக இருந்தால் தகுதி பெற்று விடுவார்கள் பாகிஸ்தான் அணியினர். அதே போல பாகிஸ்தான் அணியினர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமாக இருந்தால் அயர்லாந்து அணியினர் அமெரிக்காவை வீழ்த்த வேண்டும். பாகிஸ்தான் அணியினர் அடுத்த சுற்றிலே அயர்லாந்து அணியினை வீழ்த்த வேண்டும். அப்படி நடந்தால்தான் பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் சூப்பர் 8 சுற்று பாகிஸ்தான் அணிக்கும் கேள்விக்குறி. இந்த போட்டியில் அயர்லாந்து அமெரிக்கா அணியினர்களான போட்டியிலே அமெரிக்கா அணியினர் வெற்றி அடைந்தும் அமெரிக்கா அணியினர் தோல்வி அடைந்தாலும், பாகிஸ்தான் அணியினர் அயர்லாந்து அணியோடு தோல்வி அடைந்தால் பாகிஸ்தான் அணி சூப்பர் 8 சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு மிக 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 குறைந்துவிடும். ஸ்காட்லாந்து அணிக்கு இன்னும் ஒரு போட்டியில் இருக்கின்றது. இந்த போட்டியில் ஸ்காட்லாந்து வெற்றி பெறுமாக இருந்தால் அதுவும் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை, சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், நெதர்லாந்து ஆகிய அணிகள் இருக்கக்கூடிய, நேபாளம் ஆகிய அணிகள் இருக்கக்கூடிய இந்த குரூப்பை பொறுத்த மட்டிலே நாங்கள் பார்த்தோமாக இந்த குரூப்பிலே தென்னாப்பிரிக்கா அணியினர் ஏற்கனவே சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்று விட்டார்கள். மிகுதியாக இருக்கக்கூடிய அணிகள் இந்த குரூப்பில் ஒரு அணி எப்படியுமே சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். அது பங்களாதேஷா அல்லது நெதர்லாந்தா அல்லது நேபாளமா? நேபாளத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பங்களாதேஷ், நெதர்லாந்து, பங்களாதேஷ் அணியினர் மிகுந்தமாக ஒரு போட்டி இருக்கின்றது. அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் நேபாளம் அணியோடு பங்களாதேஷ் வெற்றி பெற்றால் அவர்களும் அப்படியே சென்று விடுவார்கள் சூப்பர் 8 சுற்றுக்கு. அப்படி இல்லை என்று சொன்னால் நெதர்லாந்து இலங்கை அணிகளான போட்டியிலே இலங்கை அணி தோல்வியடைந்து நெதர்லாந்து அணி வெற்றி பெறுமாக இருந்தால் நெதர்லாந்து அணி பங்களாதேஷ் அணியா என்று பார்க்கும் பொழுது 2 அணிகளுக்கும் இடையிலான அந்த ரன் ரேட் அடிப்படையிலே எந்த அணி அதிகமாக ரன் ரேட் வைத்திருக்கொண்டோ அந்த அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது வரைக்கும் ஆஸ்திரேலியா, இந்தியா, அதே போன்று ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் ஆகிய 5 அணிகள் தான் 100% சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.